பேட்டரியும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான், கெப்பாசிட்டரும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். ரைட்? இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அதுதான் கேள்வி. டோன்ட் வரி, இந்த வீடியோவோட அல்டிமேட் எய்மே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை வந்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம் அண்ட் மேத்தமெட்டிக்கலி அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போது என்கிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் இருக்குது. ஒரு செல் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த செல்லை வந்து அந்த கெப்பாசிட்டருக்கு நடுவில் அந்த பிளேட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த செல்லை யூஸ் பண்ணிக்கிட்டு சார்ஜ் பண்ண போகிறேன். அப்படியே வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். சரி, பை யூஸிங் திஸ் செல் ஐ சார்ஜ்டு திஸ் பிளேட். இந்த செல்லை யூஸ் பண்ணி இங்கே சார்ஜ் பண்ணிட்டேன். ஸ்டோர் பண்ண சார்ஜை நான் என்ன தான் பண்ண போகிறேன்? அதுவும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இந்த பிளேட்டை வந்து செல்லோட கனெக்ட் பண்ணியிருந்தேன். இதை அப்படியே எடுத்து இங்கே பல்போட கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள் என்ன நடக்கும் நீங்களே பாருங்கள். பல்ப் அப்படியே க்ளோ ஆகும். க்ளோ ஆகிட்டு அப்படியே அதோட இன்டென்சிட்டி குறைஞ்சி டிம் ஆகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து ஆஃப் ஆயிரும். ஒன் மோர் டைம் ஐ எம் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட். ஐ எம் சார்ஜிங் த பிளேட். சார்ஜ் பண்ண பிளேட் அந்த சார்ஜை வந்து டிஸ்சார்ஜ் பண்ண போகிறேன். இதோட பல்போட கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே சார்ஜ் குறைஞ்சிட்டே இருக்கும். சார்ஜ் குறைய அப்படியே அது ஆஃப் ஆயிரும். இப்போ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பேட்ரி அப்படிங்கிறது வந்து அதுவும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான், ஆனால் லாங் டைமுக்கு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் கெப்பாசிட்டரும் அதுவும் எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ் தான். சார்ஜ் பண்ண அந்த அதாவது கெப்பாசிட்டர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேட்டில் இருக்கிற அந்த சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணோன்னா ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ரைட்? இது லாங் டைம் டிவைஸ், திஸ் இஸ் ஷார்ட் டைம் டிவைஸ். சரி, இந்த ஷார்ட் டைம் டிவைஸை யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன யூஸ்? டே டு டே லைஃப்பில் எங்கே யூஸ் பண்ண போகிறோம்? அதுவும் ஒரு கேள்வி இருக்குது. கரெக்டாக? இந்த பேட்ரிக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஜெனரேட்டரை கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரோக்ராம்லாம் பார்த்துருப்போம். ரைட்டா? அந்த ஜெனரேட்டர் அப்படியே ஒரு பல்போட கனெக்ட் பண்ணால் ஜெனரேட்டர் ஆன் பண்ணால் என்ன ஆகும்? பல்ப் க்ளோ ஆகும் ஆஃப்கோர்ஸ். ஆனால் ஃப்ளிக்கர் ஆவர் தான் நம்ம பார்க்க முடியும். நிறைய ப்ரோக்ராம்ஸில் பார்த்துருப்போம். ரைட்டா? அப்படியே பிளிங்க் ஆகும். அந்த பிளிங்க் ஆகிறத ஸ்டாப் பண்ணணுன்னா என்ன பண்ணணும்? சென்டரில் நம்ம ஒரு கெப்பாசிட்டரை ஆட் பண்ணோன்னு வச்சிங்களேன், அந்த வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷன் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே ஸ்மூத்தாக எரிய ஆரம்பிக்கும். அதுக்காக இதை வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர்னு சொல்ல முடியாது. வோல்டேஜ் ஃப்ளக்சுவேஷனை வந்து ரெடியூஸ் பண்ணும். ரைட்? இப்போது கெப்பாசிட்டன்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோம். மேத்தமேட்டிக்கலி நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த பிளேட்டில் சார்ஜ் ஆகிற அந்த சார்ஜ் எதுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும்னா வோல்டேஜுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். இப்போது மறுபடியும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன். வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? அப்போ எப்படி எழுதலாம்? பிளேட்டில் சார்ஜ் ஆகிற அந்த சார்ஜ், அதாவது பிளேட்டில் ஸ்டோர் ஆகிற அந்த சார்ஜ் எதுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும்? அந்த செல்லில் இருக்கிற பொட்டென்ஷியலுக்கு டைரெக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணால் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்? இப்போது இந்த ப்ரொபோஷ்னாலிட்டி சிம்பிளை நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கான்ஸ்டண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஈக்குவல் பண்ணிடலாம். Q is equal to C into V. ரைட்? இந்த C இருக்குது பார்த்தீங்களா, அந்த கான்ஸ்டன்ட், அதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கெப்பாசிட்டன்ஸை போல் இந்த கெப்பாசிட்டன்ஸை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம். Q is equal to C into V. ரைட்? இந்த கெப்பாசிட்டன்ஸை மட்டும் கண்டுபிடிங்க. C is equal to Q divided by V. இப்போ பாருங்கள், இதை அனலைஸ் பண்ண போகிறோம். அதாவது பிளேட்டில் நம்ம 1 கூலும் சார்ஜ் ஸ்டோர் பண்ணும்போது எப்போது 1 வோல்ட் கொடுத்தா அதுக்கு பேர் 1 ஃபாரட் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது கெப்பாசிட்டன்ஸ்னால் என்னன்னா ஒரு பர்டிகுலர் வோல்டேஜில் இந்த பிளேட்டில் எவ்வளோ சார்ஜ் ஸ்டோர் பண்ண முடியும் அதை கால்குலேட் பண்ணுற ஒரு கான்செப்ட் பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ். கரெக்டாக? முன்னாடி சொன்ன மாதிரி பிளேட்டில் 1 கூலும் சார்ஜ் ஸ்டோர் பண்ணுவோம். எப்போது 1 வோல்ட் கொடுக்கும்போது இதுக்கு பேர் 1 ஃபாரட் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லுவோம். இப்போது 1 ஃபாரட் கெப்பாசிட்டன்ஸ்னால் எப்படி நம்ம புரிஞ்சிக்கிறது? 1 மீட்டர்னால் 100 மீட்டர், 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர். 1 கிலோவில் வந்து இப்போது 1000 கிராம் இருக்கும். அதே மாதிரி 1 ஃபாரட் கெப்பாசிட்டன்ஸ்னால் எப்படி நம்ம ஃபீல் பண்ணுறது? அது ஒரு கேள்வி இருக்குது. இப்போ பாருங்கள், Q is equal to C into V. இந்த ஈக்குவேஷனை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன்.
Q is equal to C. நம்ம எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலுக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? 1/4 epsilon naught Q divided by R. Qவும் கேன்சல் ஆயிருமா? இந்த ரேடியஸை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாமா? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு C இன்ட்டு 1/4 epsilon naught. ஒருவேளை நம்ம வந்து ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டராக யூஸ் பண்ணால் எந்த அளவுக்கு நமக்கு ரேடியஸ் தேவைப்படும்? எப்போ 1 farad கெப்பாசிட்டன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சி ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? 1 farad கெப்பாசிட்டன்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். இன்ட்டு 1/4 epsilon naught வேல்யூ என்ன? கூலும்ஸ் கான்ஸ்டன்ட், ரைட்? கூலும்ஸ் கான்ஸ்டன்டோட வேல்யூ 9 × 10⁹. ரேடியஸோட எஸ் யூனிட் மீட்டர், கரெக்டாக? ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁹ மீட்டர். ஒரு வேளை நம்ம வந்து ஸ்பெரிக்கல் கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு 1 farad கெப்பாசிட்டன்ஸை க்ரியேட் பண்ணணுன்னா ரேடியஸ் எவ்வளோவா இருக்கணும்? 9 × 10⁹ மீட்டராக இருக்கணும். இதை கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணோன்னா 90 lakh கிலோமீட்டர். ஜஸ்ட் இமேஜின், நம்ம அர்த்தோட ரேடியஸே வந்து 6400 கிலோமீட்டர் தான். நம்ம பூமி மாதிரி இருக்கிற அந்த உருண்டையை கிட்டத்தட்ட 1400 மடங்கு அதிகம். எது? அர்த்தோட ரேடியஸை கம்பேர் பண்ணும்போது, ரைட்டு? இப்போது பூமி மாதிரி 1400 உருண்டையை வந்து ஒன்றா சேர்த்து ஒரு பெரிய ஸ்பியர் க்ரியேட் ஆகும் பார்த்தீங்களா? அந்த ஸ்பியரோட ரேடியஸ் அளவு இருந்தால் தான் நம்மளால் 1 farad கெப்பாசிட்டன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே, 1 farad கெப்பாசிட்டன்ஸ் இட் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். அதனால் நம்ம இப்போது டே டு டே லைஃப்பில் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னா 1 microfarad, ரைட்? 1 picofarad. இந்த அளவு ஸ்மாலஸ்ட் யூனிட் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த கெப்பாசிட்டன்ஸை கண்டுபிடிக்கிறது இது ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கா? Q is equal to C into V, C is equal to Q/V. நோ, இன்னும் நிறையா ஃபார்முலாஸ் இருக்குது. லெட் அஸ் ரீஅரேஞ்ச் தட் ஃபார்முலா. சி ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். Q is equal to C into V. நமக்கு வோல்டேஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் தெரியும். என்னது? Q is equal to C. இந்த வோல்டேஜுக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? E into D. இப்போ நம்மக்கிட்ட இந்த 2 பிளேட் இருக்குது. இந்த D அப்படிங்கிறது வந்து 2 பிளேட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு பிட்வீன் 2 பிளேட்ஸ். நம்ம வந்து காஸ் லாவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருப்போம். 2 parallel பிளேட்டுக்கு நடுக்குள்ளே க்ரியேட் ஆகிற எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? சிக்மா டிவைடட் பை எப்சிலான் நாட் இன்ட்டு டி. இந்த ஈக்கு பதிலாக இப்படி போட்டுடலாம். இந்த சிக்மான்னா என்ன? சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. அந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டினா என்ன? இங்கே பாருங்கள், சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி இருக்கும், சார்ஜ் பை ஏரியா. ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ சார்ஜை க்ரியேட் பண்ண முடியும், அதுதான். இப்போ சார்ஜ்னா என்ன? சிக்மா இன்ட்டு ஏ. இந்த சார்ஜுக்கு பதிலாக என்ன போடலாம்? sigma into A, which means surface charge density into area equivalent to sigma by epsilon naught into D. சிக்மாவும் கேன்சல் ஆகிரும். நமக்கு என்ன தேவை? கெப்பாசிட்டன்ஸ் மட்டும்தான் தேவை. கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா எப்சிலன் நாட் ஏ டிவைடட் பை டி. சி ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நமக்கு 2 பிளேட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த டிஸ்டன்ஸும் இந்த பிளேட்டோட ஏரியாவும் தெரிஞ்ச போதும் எவ்வளோ கெப்பாசிட்டன்ஸை க்ரியேட் பண்ணுதுன்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடணும். இது வந்து ரிலேட்டிவ் பர்மிட்டிவிட்டி, ரைட்? இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, ஜஸ்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.